வணக்கம். சிநேகிதியின் மனதில் உறுதி வேண்டும். என்னைக்காவது இந்த நிகழ்ச்சியினுடைய தலைப்பினுடைய பொருத்தத்தை பத்தி யோசிச்சிருக்கீங்களா? மனதில் உறுதி வேண்டும். பாரதியார் ரொம்ப சுலபமா சொல்லிட்டு போயிட்டாரு. மனதில் உறுதி வேண்டும், வாக்கில் இனிமை வேண்டும், நினைவு நல்லது வேண்டும் அப்படின்னு சொல்லி. இது வேண்டும் வேண்டும் வேண்டும்னு போட்ட பெரிய பட்டியல்ல முதல்ல வந்து உட்கார்ந்துருக்க கூடியது மனதில் உறுதி வேண்டும். உறுதி அவ்வளவு சுலபமான விஷயமா? இல்ல 1 கிலோ உறுதி கொடுங்க அப்படின்னு போய் கடையில வாங்க முடியுமா? வாங்கினா 1 கிலோ வாங்கினீங்கன்னா 1/2 கிலோ உங்களுக்கு இலவசமா கொடுக்குறேன் அப்படின்னு சொல்ற மாதிரி ஏதாவது சூழல் இருக்கா? இல்ல. உறுதிங்கிறது நாமளா பார்த்து பயின்று பரிசோதித்து இது சரி அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் விடாம இறுக்கி பிடிக்கக்கூடிய ஒரு மனநிலை. குழந்தைங்களுக்கு இந்த மனநிலை இயல்பாகவே வந்துருமா என்ன? 10 மாதம் வயதுல சுமந்து பெற்று எடுத்து வெளியில வந்த உடனே குழந்தைங்க படிப்படியாக மனதில் உறுதியோட வளர ஆரம்பிச்சிருவாங்களான்னா கண்டிப்பா இல்லை. சரி, பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறீங்க, படிப்பு கொடுக்குறீங்க, அப்போ மனதில் உறுதி வருமா அப்படின்னா அப்பவும் கிடையாது. பாதி பரம்பரையாக இருக்கக்கூடிய பண்புகள் எல்லாம் வந்துட்டு இருக்கும். மீதி சுற்றுப்புற சூழல் எந்த மாதிரி அமையுதோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளுடைய பண்பு நலங்கள் மாறும். அந்த பண்புகளை ஒத்து நம்மளுடைய மன உறுதியும் வளரக்கூடியதோ குறையக்கூடியதோ உள்ள தன்மையாக இருக்கும் அப்படிங்கிறது உளஇயல் வல்லுநர்கள் மீண்டும் மீண்டும் நமக்கு சொல்லக்கூடிய ஒரு செய்தி. ஒரு சின்ன காட்சியை இப்ப பார்க்கலாம். ஒரு சாதாரணமான குடும்பம் அப்படின்னா மத்தியதர குடும்பத்தை விட கூட இன்னும் கொஞ்சம் ஒரு படி கீழே இருக்கக்கூடிய ஒரு குடும்பம். அன்னைக்கு காலையில பொழுது விடியுது. குட்டி பையன் மீறி போன ஒரு 4 வயசு இருக்கும். அவங்க அப்பா கிட்ட வந்து கையை நீட்டி எனக்கு பணம் வேணும்னு கேட்கறான். எவ்வளவு வேணும் அப்படின்னா அவனுக்கு ஒன்றும் சொல்ல தெரியாது. எனக்கு பணம் வேணும் அப்படிங்கிறான். 10 ரூபாய் கொடு. 10 ரூபாய் போதுமா? அவனுக்கு 10 ரூபாய் எப்படி இருக்குன்னு கூட தெரியாது. எனக்கு பணம் வேணும், எனக்கு 10 ரூபாய் கொடு, எனக்கு 15 ரூபாய் கொடுன்னு ஏதோ வாய்க்கு வந்ததெல்லாம் கேட்கறான். அப்பாவுக்கு உண்மையாகவே அவனுக்கு ஏதோ காசு கொடுக்கணும்னு தோணுது. அந்த குழந்தைக்குன்னு இது வரைக்கும் அவர் எதுவும் கொடுத்ததில்லை. ஆனாலும் திரும்பி நின்று பாக்குறாரு. மது அருந்தக்கூடிய பழக்கம் உள்ள அவருக்கு இன்றைக்கு மது அருந்துவதற்கு எவ்வளவு தொகை தேவையோ அவ்வளவுதான் கையில இருக்கு. கொஞ்சத்தை எடுத்து கொடுத்தாலும் இன்றைக்கு தான் குடிக்க வேண்டிய பணம் கிடைக்காதுன்னு தெரியுது. இந்த பையன்கிட்டேருந்து தப்பிச்சே ஆகணும். என்ன பண்றாரு? இந்த குட்டி பையன் கண்ணையே பார்த்துட்டு நின்றுட்டு இருக்கான். போய் எனக்கு குடிக்க தண்ணி கொண்டு ஓடு அப்படின்னு சொல்றாரு. அவ்வளவேதான். இது கொண்டு வந்து கொடுத்தா அப்பா நமக்கு கொடுப்பாருன்னு நினைச்சிட்டு குழந்தை ஓடுறான். ஓடி போய் ஒரு டம்ளர் தண்ணி கொண்டு வரதுக்குள்ள அப்பா அவசரமா கால் செருப்பை மாட்டிக்கிட்டு தான் கடைக்கு போய் மது அருந்துவதற்கான பணம் இருக்கான்னு ஒரு தடவை பரிசோதிச்சுட்டு இறங்கி போயிடுற. இறங்கி 4 அடி எடுத்து வச்சதுக்கு அப்புறம் திரும்பி பாக்குறாரு. வீட்டு வாசல்ல அந்த ஒரு கோப்பை தண்ணீரை வச்சுட்டு அந்த குழந்தை இவரையே பார்த்துட்டு இருக்கு. திரும்பி போய் என்ன வேணும்னு கேட்கலான்னு தோணுது. இல்ல வேண்டாம், பக்கத்துல போனா பணம் கேட்பான்னு தோணுது. மறுபடியும் 10 அடி நகர்றாரு. நகர்ந்து திரும்பி பாக்குறாரு. குழந்தை அந்த இடத்த விட்டு நகரவே இல்லை. இவர் கண்ணுக்குள்ளேயே பார்த்துட்டு நின்றுட்டு இருக்கான். வருத்தமா இருக்கு. அந்த குழந்தையோட கண்கள்லாம் கலங்கின மாதிரி தோணுது. ஐயோ, இது என்ன கஷ்டம். சரி போ. ஆனாலும் உள்ளுக்குள்ள தன்னுடைய சந்தோஷம், தனக்கு கிடைக்கக்கூடிய இன்பம், தான் மது அருந்தக்கூடிய அந்த அனுபவம் இதுதான் மிகையாக இருக்கிறதுனால குழந்தையை திரும்பி பார்க்காம விடுவிடுன்னு இறங்கி போயிடுறாரு. அன்னைக்கு ராத்திரி திரும்பி வர்றாரு. திரும்பி வரும்பொழுது பார்த்தா மது அருந்திருக்காரு. இன்னும் இனிமேலும் அருந்துவதற்காக மது குப்பியையும் கையில கொண்டு வந்திருக்காரு. அதுலயும் ஒரு பாதி பாட்டில் மது இருக்கு. வராரு. குழந்தை தூங்கி இருக்கான். அம்மா மட்டும், அந்த குழந்தையோட தாயாரான இவருடைய மனைவி மட்டும் வாசல் படியில கணத்துல கை வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. உள்ள வராரு. உள்ள வந்த உடனே என்ன அப்படின்னா, இல்ல நான் போயிட்டு வந்துட்டேன். எப்ப வந்த அப்படின்னா, இல்ல அந்த சவாடக்கம் முடிஞ்ச உடனே வந்துட்டேன். ஆமாமா, அதுக்கு மேல அங்க நிக்க முடியாதுல்ல அப்படின்னு சொல்றாரு. உங்களை எல்லாரும் கேட்டாங்க, நீங்க ஏன் வரலன்னு கேட்டாங்க. அவர் அதை எதையுமே கவனிக்கல. நேரம் உள்ள வந்துடுறாரு. உள்ள வந்து பாக்குறாரு. அந்த குழந்தை கையை இறுக்கி மூடிட்டு, தன்னுடைய சின்ன குட்டி கைகளை இறுக்கி மூடிட்டு குமிஞ்சு ஒரு சின்ன ஒரு பீன்ஸ் மாதிரி வளைஞ்சு கூட்டுப்புழு மாதிரி படுத்து தூங்கிட்டு இருக்கான். கஷ்டமா இருக்கு. காலையில இந்த குழந்தை கண் கலங்கு கையில ஒரு கோப்பை தண்ணீரோட தனக்காக காத்துட்டு நின்னது அவருக்கு தெரியுது. வந்து உட்கார்றாரு. தலையை மிக மெதுவாக விரல்களால கோதி விடுறாரு. குழந்தை முகத்துல ஒரு சிரிப்பில்லாத முனகலும் வருது. பார்த்தா கையை என்னமோ இறுக்கி மூடிட்டு இருக்கான். என்னன்னு தெரியல. ஒத்தொத்த விரலா பிரிச்சு விடுறாரு. அந்த அரை இருட்டு நேரமான அந்த இரவு நேரத்துல குழந்தை கையில பிசுன்னு என்னமோ இருக்கு. பார்த்தா விலை மிகவும் குறைந்த, அதிகம் பணம் எல்லாம் செலவு பண்ண தேவையில்லாத, பெரும்பாலும் நம்ம குழந்தைங்களுக்கு அந்த மிட்டாயை வாங்கி கொடுக்கணும்னு ஒரு தடவைக்கு 4 தடவை யோசிப்போம். வாங்கி கொடுத்து வயிற்றுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருமோன்னு. அப்படிப்பட்ட மிக எளிமையான கையில ஒரு மிட்டாயை வச்சுட்டு அந்த குழந்தை இறுக்கி மூடி படுத்துட்டு இருக்கான். அவனுடைய வியர்வை தாங்காம அது கசிய ஆரம்பிச்சிருக்கு. கைப்புற பிசுன்னு இருக்கு. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நிமிர்ந்து பாக்குறாரு. மனைவி இவரையே பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. மனைவி சொல்றாங்க, ஒண்ணும் இல்ல, நீங்க வருவீங்கன்னு ரொம்ப நேரமா காத்துட்டு இருந்தான். சாப்பிடாம கூட காத்துட்டு இருந்தான். எப்போ வருவீங்கன்னு கேட்டுட்டே இருந்தான். நீங்க வரலன்னு தெரிஞ்சவன படுத்து தூங்கிட்டான். இதனை கையில மிட்டாய் வச்சிட்டு இருக்கான் அப்படின்னு கேட்கும்போது,
இல்ல, நேத்திக்கு ராத்திரி பேச்சு வாக்குல அவங்ககிட்ட நான் சொன்னேன், நாளைக்கு உங்க அப்பாவோட பிறந்த நாள், அவருக்கு ஞாபகம் இருக்குமா இல்லையான்னு கூட எனக்கு தெரியாது அப்படின்னு. குழந்தைக்கு என்னமோ அவன் பிறந்த நாளைக்கு எல்லாரும் மிட்டாய் கொடுக்குற மாதிரி பிறந்த நாள்லாம் மிட்டாய் கொடுக்கணும்னு மனசுல பதிஞ்சிடுச்சு. உடனே என்ன பண்ணா, இன்னைக்கு காலையில உங்ககிட்ட மல்லுக்கு நின்று காசு வேணும்னு கேட்டது அதுதான். அவனுக்கு பிடிச்சமான மிட்டாய் வாங்குறதுக்கு எவ்வளவு காசுன்னு கூட அவனுக்கு தெரியாது. ஆனா நிறைய பணம் வேணும்னு தெரியும். உங்ககிட்ட வந்து நின்று எனக்கு காசு கொடுங்க காசு கொடுங்கன்னு மீண்டும் மீண்டும் உங்களை கேட்டுட்டு இருந்ததுக்கு அதுதான் காரணம். உங்களுக்கு உங்களுடைய பிறந்தநாள் மறந்து போச்சு, நீங்க இறங்கி போயிட்டீங்க. அவன் ஏதோ கிடைச்ச காசை வச்சுக்கிட்டு ஒரு சின்ன மிட்டாயை வாங்கி அதையாவது உங்ககிட்ட கொடுக்கணும்னு ஆசைப்பட்டு காத்துட்டு இருந்தான். அந்த தகப்பனுக்கு அதுக்கு மேல தாங்க முடியல. அவ்வளவுதான், நேர போனாரு. இடுப்புல வச்சிருந்த அந்த மதுக்குப்பியில இருந்த பாதி மதுவை எடுத்து தட தட தடன்னு சாக்கடையில கொட்டினாரு. மனைவியால நம்ப கூட முடியல. ஓடி போய் அவங்க கையை பிடிச்சிட்டு நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்கும்போது, நான் வேற என்ன பண்ணணும், எத்தனையோ நாளா இதை பண்ணணும்னு முயற்சி பண்ணேன், என்னால முடியல. இன்னைக்கு இந்த குழந்தையோட அன்பை நான் அடியோட மாத்திடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு, இனி இது பக்கத்துல நான் போக போறது இல்லை, இதை இனிமே நான் தொடமாட்டேன் அப்படின்னு உணர்ச்சி பெருக்கால மனைவி கையை பிடிச்சிட்டு அழறாரு. அழற சத்தம் கேட்டு குழந்தை எழுந்திருச்சிட்டான். அவனுக்கு ஏன் அழறாருன்னு தெரியாது, அப்பா வந்துட்டாருன்னு மட்டும்தான் தெரியும். பிசு பிசுத்து போன அந்த மிட்டாயை கொண்டு வந்து அப்பா வாயில வைக்கிறான். அப்பா அதை உடைச்சு குழந்தை வாயிலையும் மனைவி வாயிலையும் கொடுத்துட்டு அழறாரு. குழந்தைக்கு இதனுடைய எந்த காரணமுமே புரியாது. கதையிலேருந்து திரும்பி உங்களை நான் உங்க வீட்டினுடைய வரவேற்பறைக்கு கொண்டு வரேன். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. பாதி பழக்கங்களுக்கு நம்ம அடிமையாகிறோம், மீதி சுற்றுப்புற சூழல் நம்மளை மாற்றி எடுக்குது. பிறக்கும்போது எல்லா குழந்தைகளும் பெரிய பெரிய தேவதைகள் மாதிரி மனதுக்குள்ள மிக வண்ணமயமான கனவுகளோட அன்பு நிறைந்துதான் இருக்கு. எந்த சூழல்ல நம்மளை நாம தள்ளுறோமோ, எந்த சூழல்ல குழந்தைகளை வளர்க்குறோமோ, அந்த சூழல் மட்டும்தான் உங்களுக்கு மனதில் உறுதி கொடுக்கக்கூடிய சூழலாக இருக்கலாம், உங்க உறுதியை பறிக்கக்கூடிய சூழலாக இருக்கலாம். கசாப்பு கடையில வளரக்கூடிய ஒரு கிளிக்கும் ஒரு முனிவருடைய இல்லத்துல வளரக்கூடிய ஒரு கிளிக்கும் என்ன மாதிரி வித்தியாசம் இருக்கும் அப்படின்னு கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. உங்க மனதுல உறுதி வரணும் அப்படின்னா சுற்றுப்புற சூழலை ஆரோக்கியமாவும் ஆனந்தமாவும் உங்களுக்கும் மற்றவர்களுக்கும் குழந்தைகளுக்கும் மாத்தி கொடுத்தீங்கன்னா, உறுதிங்கிறது ஏதோ கை கட்டாத ஒரு பழம் அல்ல, யாருக்கும் வாழ்க்கையில கிடைக்காத பொக்கிஷம் இல்லை, அன்றாடம் உங்க கூட வந்து உட்காரக்கூடிய மிக நட்பான ஒரு விஷயமாக கண்டிப்பாக மாறி போகும். அது வரைக்கும் மறுபடியும் மறுபடியும் உறுதி கிடைக்குமான்னு முயற்சி பண்ணி பார்க்கலாமா? நன்றி, வணக்கம்.